ஹலோ ஆல்! எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு 4 டிஃப்ரெண்ட்டான கருப்பு கவுனி வச்சு ரெசிபீஸ் பார்க்கலாம். அதில ஃபர்ஸ்ட் ரெசிபி கருப்பு கவுனி அரிசி வச்சு சர்க்கரை பொங்கல். கருப்பு கவுனி ரைஸ் வந்து மத்த எல்லா ரைஸை விடவும் ஊறுறதுக்கு ரொம்பவே லேட் ஆயிரும். காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு செய்ய போறனால நான் நைட்டு தூங்க போகும்போதே ஊற போட்டு தான் போயிருந்தேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் ஊற போட்டிருந்தேன். அந்த தண்ணியை அப்படியே நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் சத்து இருக்கும், வேஸ்ட் பண்ண வேண்டாம். 1 கப் அளவுக்கு ரைஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற போட்டு வச்சுருந்தேன் நல்ல தண்ணியில். காலையில் தண்ணியெல்லாம் இருத்துட்டு வெறும் ரைஸை மட்டும் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். கூடவே 2 ஏலக்காய் வாசனைக்காக போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். செய்யறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி வறுத்த பாசிப்பருப்பு ஒரு 1/4 கப் இருக்கிற அளவுக்கு ஊற போட்டு வச்சுருந்தேன். அதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ரைஸ் கூடவே சேர்த்து டோட்டலாக ஒரு 3 மடங்கு அளவு தண்ணி அதிகமாக வச்சு குக்கரில் ஒரு 5-6 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். விசில்ஸ் வந்துட்டு இருக்க கேப்பில் நான் தேவையான அளவுக்கு வெல்லம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கத்தி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் ஈஸியாக இருக்கும். தின்னாக இருக்க கத்தி யூஸ் பண்ணால் வெல்லம்லாம் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்து சூடு பண்ணி எடுக்க போகிறேன். வெல்லம் கரைஞ்சா போதும், பாகுபதம்லாம் தேவையில்லை. கரெக்டாக அதுக்குள்ளே விசில் அதுவாகவே போகணும், முன்னாடியே ஓப்பன் பண்ணக்கூடாது. விசில் போனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கரண்டியாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன். சூடாக இருக்கும் போதே மசிச்சு விட்டா ஈஸியாக நல்லா அரைப்பட்டுரும். அதுக்கப்புறமா வெல்லமும் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிட்டு கூடவே கொஞ்சமாக நான் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து ஆப்ஷனல் தான், சேர்த்துக்கிட்டா நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் டேஸ்ட் கொடுக்கும். பாலும் வெல்லமும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணி எடுத்தால் போதும். அந்த கேப்பில் ஒரு தட்கா பேனில் தாராளமாக நெய் சேர்த்துட்டு முந்திரியும் திராட்சையும் போட்டு வறுத்தெடுத்து பொங்கல் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சூடாக இறக்கிட வேண்டியது தான். கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லிக்விடாக இருந்ததுன்னா மூடி போட்டு அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா திக்காக இருக்கும். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எப்படி இருக்குமோன்னெலாம் நினைக்காதீங்க, கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அடிக்கடி நீங்களே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருப்பு கவுனி ரைஸை வச்சு ஒரு கஞ்சி ரெசிபி தான். முன்ன சொன்ன மாதிரியே தான், இந்த ரைஸ் மட்டும் மினிமம் 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊறினா தான் நல்லா வெந்து வரும். டைஜஷன் ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்க்கு தான் இந்த ரெசிபி நான் செஞ்சுருந்தேன். ஆனால் முன்னாடி நாள் நைட்டே 1 கப் அளவுக்கு ரைஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணியில் தான் ஊற போட்டு வச்சுருந்தேன். அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 2-3 பல் சின்ன வெங்காயம், 1 பல் பூண்டு நல்லா இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கிட்டா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். தேவையான அளவு உப்பு, ஜீரகம், ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இந்த ரெசிபிக்கு தண்ணி அளவு ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே இல்லை, தாராளமாக சேர்த்துக்கலாம். நல்லா வெந்த வர அளவுக்கு குக்கரை விட்டு தண்ணி வெளியில் வராமல் இருந்தால் மட்டும் போதும். திக்காக இருந்தால் கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த சுடு தண்ணியை சேர்த்துக்கலாம். கஞ்சிங்கிறனால நல்லா தாராளமாக 7-8 விசில்ஸ் விட்டு நல்லாவே எடுத்துக்கிட்டேன். நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி திக்காக இருக்கும் போதே கரண்டியால் நல்லா ஸ்மாட்ச் பண்ணி விட்டுக்கலாம். சூடாக இருக்கும் போதே நல்லா ஸ்மாட்ச் ஆயிரும். ஆறி போனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சுடு தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதி விட்டு இறக்குனா போதும். உப்பு மட்டும் கடைசியாக செக் பண்ணிக்கலாம். இந்த கஞ்சி வந்து சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும், ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்பவே அதிகம். கருப்பு கவுனி ரைஸ் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிறது இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அடுத்த ரெசிபி வந்து ரொம்பவே சீக்கிரமாக வேலை முடிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். எப்படி நம்ம ஒயிட் ரைஸை மிச்சமாயிடுச்சுன்னா அது தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் காலையில் மோர் இல்லைன்னா தயிர் சேர்த்து சின்ன வெங்காயம் கூட எடுத்துப்போமோ அதே மாதிரி தான். முன்ன சொல்லியிருந்த அதே ப்ராசஸ் தான். 6 to 8 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி குக்கரில் உப்பு மட்டும் சேர்த்து வேக விட்டு எடுத்து அப்படியே ஒரு 1/2 டே ஃபர்மெண்ட் பண்ண விட்டுறலாம். அதுக்கப்புறமா மோர் இல்லைன்னா தயிர் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருப்பு கவுனி ரைஸ் வச்சு தோசை ரெசிபி தான். 3/4 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிட்டேன். 1/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து, இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், இதெல்லாம் ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணியில் மினிமம் ஒரு 6 to 8 hours அப்படியே ஊற வச்சுருங்க. கருப்பு உளுந்துமே எப்போவுமே ஊறுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். வெள்ளை உளுந்துனா 1 ஹவரே போதும், நல்லா ஊறி வந்துடும். பட் கருப்பு உளுந்து அப்படி இல்லை, இதுவுமே மினிமம் 6 to 8 மணி நேரம் ஆகும் ஊறி வர்றதுக்கு. நல்லா ஊறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். 6 to 8 மணி நேரம், அதுக்கு மேலேயே கூட சம்டைம்ஸ் ஆகும் புளிச்சு வர்றதுக்கு.
இதில் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நான் ரைஸ் எதுவுமே சேர்த்துக்கல. அதாவது இட்லி ரைஸ், சாப்பாட்டு ரைஸ் இந்த மாதிரி எதுவுமே. கருப்பு கவுனி ரைஸ் பொறுத்த வரைக்கும் அப்படியே செஞ்சால் தோசையோ இட்லியோ நல்லா வராது. கொஞ்சமாவது ஒயிட் ரைஸ் சேர்த்துக்கிட்டா தான் நல்லா வரும். நான் ரைஸ் சேர்த்துக்காதனால நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறமா தோசை சுட போகிற டைமில் ரைஸ் ஃப்ளார் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது வீட்லேயே நான் அரைச்சி வச்ச சிவப்பரிசி தான். சப்போஸ் அரிசியோ இந்த மாதிரி அரிசி மாவோ சேர்க்காமல் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தோசைக்கல்ல அப்படியே ஒட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்கும். ரொம்ப சிரமமாயிரும். அதனால லைட்டாவது கண்டிப்பாக ஒன்று அரிசி சேர்த்து அரைச்சிக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி அரிசி மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல அழகாக முறுமுறுன்ட்டு இந்த மாதிரி பர்பிள் கலரில் நமக்கு கிடைக்கும். நான் கருப்பு உளுந்து சேர்த்தனால கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதே வெள்ளை உளுந்து சேர்த்திங்கன்னா நல்லாவே பர்பிள் கலரில் நல்லா தெரியும். நார்மலாக ஒயிட் ரைஸில் இட்லி தோசை செஞ்சால் எந்த குழம்போ எந்த சாம்பாரோ சட்னியோ வச்சு சாப்பிட்டுக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மில்லட்லேயோ இல்லை டிஃப்ரெண்ட்டாக தோசை செய்யும் போதோ புளிப்பான சட்னி, தேங்காய் சட்னி இந்த மாதிரி தான் செட் ஆகும். இல்லைனா இந்த மாதிரி புளிக்குழம்பு, நான் தட்டைக்கொட்டை காயெல்லாம் போட்டு புளிக்குழம்பு மாதிரி செஞ்சுருந்தேன், அதை வச்சு சாப்பிட்டோம். இதுவுமே நல்லா செட் ஆச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.